அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் நா. கார்த்திக். சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கின்றேன். கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளராக நான் பணியாற்றி வருகின்றேன். உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்று சொல்வதை விட ஊழலாட்சித்துறை அமைச்சர் என்று தான் எஸ்பி வேலுமணி அவர்களை குறிப்பிட வேண்டும். ஏனென்று கேட்டால் அவருடைய துறையில் இதுவரைக்கும் வரலாறு காணாத வகையில் சாதாரணமாக ப்ளீச்சிங் பவுடரிலிருந்து அதாவது அந்த துறையில் முழுக்க ஊழல்கள் மலிந்து கிடக்கின்றன. இதில் பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள் இந்த நகரத்தில் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் வசித்து வருகின்றார்கள். இந்த மாநகராட்சி பகுதியில் தினமும் இந்த நகரத்தை தூய்மைப்படுத்துகின்ற, சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கின்ற ஒரு முக்கியமான அந்த பொறுப்பு தான் அந்த தூய்மை பணியாளர்களுடைய பொறுப்பு. ஆனால் அந்த பொறுப்பில் பணியாற்றுவதற்காக எடுக்கக்கூடியவர்களை பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலத்திற்கு முன்பு 6-7 மாத காலத்திற்கு முன்பு அவர்களுக்கு இன்டர்வியூ வந்திருக்கிறதாக, நேர்முக தேர்வுக்கு நேர்காணலுக்கு அழைப்பு வந்திருக்கிறதாக எனக்கு தகவல் வந்தது. ஆனால் அப்போ அந்த நேர்காணலே பங்கெடுத்த பல பேருக்கு வேலை கிடைக்கலைங்க. ஆனால் அதிமுகவை சார்ந்தவர்கள் யாருக்கு பரிந்துரை செய்கின்றார்களோ அப்படி பரிந்துரை செய்பவர்களுக்கு பல லட்சம் ரூபாய், அதாவது 5 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபா, 6 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபாய்ன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு தான் அந்த போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க. இதை தூய்மை பணியாளர்களே பல்லாயிரக்கணக்கானவர்கள் கோவை மாநகராட்சியினுடைய அந்த மைய அலுவலகத்திற்கு முன்புறமாக ஆயிரக்கணக்கில் திரண்டு நின்று மாபெரும் போராட்டத்தை நடத்தினார்கள். நாங்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தினமும் தினக்கூலிக்கு மாநகராட்சியினுடைய ஒப்பந்த பணிகளுக்கு எடுக்கப்பட்டு நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையே இந்த தொழிலை நம்பித்தான் இருக்கிறது. காலங்காலமாக இந்த பணிகளைத்தான் நாங்கள் செய்து வருகின்றோம். ஆனால் அதிமுகவை சேர்ந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் அவங்க கட்சிக்காரருக்கு தான் அந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க. ஆகவே எங்களுக்கு இந்த பணிகள் வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் அவர்கள் வேண்டுகோள் வைத்தார்கள். காலமாக உழைத்து வருகின்ற அந்த தூய்மை பணியாளர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பணி நியமன ஆணை வழங்குவதற்கு அரசாணை பிறப்பித்தார். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் கழகத் தலைவர். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய, அதாவது சாதாரணமாக தூய்மை பணிகளுக்கு பணியாற்றுவதற்கு வரக்கூடிய அந்த பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய மக்கள். அந்த மக்கள்கிட்ட கூட 5 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு பணியை கொடுத்த ஒரு மிக ஒரு மோசமான, அதாவது இந்த மக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு அமைச்சர் என்று சொன்னால் இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் தான். அப்படி தான் அந்த பணி நியமன ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள். இதை வன்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கண்டிக்கிறேன் என்று சொல்லி நான் அன்றைக்கு அந்த கூட்டத்தில் வன்மையாக நான் கண்டித்தேன். நிறைய இடங்களில் கோவை மாநகராட்சியால் பல ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலத்திற்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகள் சிதிலமடைந்து பழுதடைந்து மிக மோசமாக மனிதர்களே வாழ தகுதியற்ற வீடுகளாகத்தான் இருக்கிறது. அந்த வீடு எங்கெங்கே இருக்குன்னா, இதே பார்த்தீங்கன்னா உக்கடத்தில் சிஎம்சி காலனி இருக்குது, அதான் மாநகராட்சியினுடைய பணியாளர் குடியிருப்பு பகுதி இருக்குது. வடகோவை காமராஜர் நகரில் இருக்குது, கணபதி காமராஜர் நகரில் இருக்குது, வரதராஜபுரம் சிங்காநல்லூர் தொகுதி வரதராஜபுரத்தில் இருக்கக்கூடிய சிஎம்சி காலனி இருக்குது. அதே மாதிரி சிங்காநல்லூர் பகுதியில் சிஎம்சி காலனி இருக்குது. இப்படி பல இடங்களில் சிஎம்சி காலனி இருக்குது. ஆனால் இந்த இடங்கள்லாம் புதிய வீடுகள் கட்டி கொடுப்பதற்காக கழகத் தலைவர் தளபதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில், இதே கோவை மாநகர் மன்றத்தில் நான் துணை மேயராக இருந்த பொழுது அன்றைக்கு புதிய குடியிருப்புகள், பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடியிருப்புகளை கட்டி அந்த தூய்மை பணியாளர்களுக்கு குடிநீர், மின்சார வசதி, அதை போலவே பல்வேறு அடிப்படை வசதிகள் கூடிய ஒரு குடியிருப்பை கட்டித்தருவதற்காக மன்றத்தில் தீர்மானம் போட்டங்க. ஆனால் தீர்மானம் போட்டு அதற்கு அரசுக்கு பரிந்துரை பண்ணோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9.25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 9.25 ஆண்டு காலமாக பல முறை மாநகராட்சியினுடைய ஆணையாளரை நான் சந்தித்த நேரத்திலெல்லாம் வேண்டுகோள் விடுத்து நான் கடிதம் கொடுத்துருக்கிறேன். தூய்மை பணியாளர்களுக்கு வீடுகளை கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த அரசு ஊதாசீனப்படுத்தி விட்டது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விரட்டையாள் ரோட்டில் வீடு கட்டுறதாக சொல்லி அந்த இடத்துல அதற்கு உண்டான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க 9.25 ஆண்டுகளுக்கு பிறகு. ஆகவே இந்த கோவை மாநகராட்சி பகுதிகளில் மிக மோசமான குடியிருப்புகளில் இன்றைக்கு இந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு முழுக்க காரணம் ஊழலாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி தமிழ்நாட்டிற்கே உள்ளாட்சித்துறைக்கு
நிதி ஒதுக்கி திட்டங்களை செயல்படுத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இதே நகரத்தில் வசிக்கிறார். எங்காவது வந்து ஒரு தூய்மை பணியாளர் குடியிருப்பு பகுதிக்காவது வந்து அவர் பார்த்திருக்கிறார் என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆகவே ஒட்டுமொத்தமாக உள்ளாட்சி துறையில் மட்டுமல்ல, கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடுகளை செய்து ஊழலிலே கிண்ண சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி. அவர் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து 5 ஆண்டுகளில் 50 ஆண்டு சாதனைன்னு சொல்கிறார். அதுவல்ல, 50 ஆண்டுகளில் செய்த பல பேர் செய்த ஊழலை 5 ஆண்டுகளிலே செய்த ஊழலாட்சித்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டால் எஸ்பி வேலுமணி தான். அதனால தான் சாதாரணமாக வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடிய அந்த மக்களிடத்திலே கூட 5 லட்சம் ரூபாய் கையூட்டு பெற்றுக்கொண்டு ஊழல் செய்த ஒரு அமைச்சர் என்ற பெருமை உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஊழலாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களையே சாரும். கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில் வந்து பெரிய கடை வீதி பகுதி, டவுன் ஹால், அந்த பகுதியில் வந்து தங்க நகை தொழிலாளர்கள் மிக அதிகமாக வசித்து வருகின்றார்கள். சிறு சிறு தங்க பற்றைகள் வந்து அந்த பகுதியில் இருக்குது. இப்போ மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைகளை, அந்த தங்க நகை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளை வந்து பல இடங்களில் வந்து உருவாக்கி இருக்கின்ற காரணத்தினால் இந்த தங்கப்பட்டறையில் பணியாற்றக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி காலத்தில் இருந்தப்போ வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து நலவாரியம் அமைத்து கொடுத்தார். அதாவது தங்க நகை தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, பல தொழிலாளர்களுக்கு, கட்டிட தொழிலாளர்களுக்கு, இப்படி தென்னை மரம் ஏறக்கூடிய தொழிலாளர்கள், இப்படி எல்லாத்துக்குமே நலவாரியம் அமைத்து கொடுத்தார். அந்த நலவாரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில் அந்த தொழிலாளர்களுக்கு எந்த விதமான வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான நலத்திட்ட உதவிகளையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்குண்டான தொழில் கட்டமைப்பையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி வந்து செய்யலைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் கூட கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தங்க நகை தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கிறாங்க. இந்த தகவல் தெரிந்த உடனேயே எங்களது கழக தலைவர் என்னிடத்திலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னிடத்திலே சொல்லி அந்த தொழிலாளர்களையும் அந்த தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நலச்சங்கத்தையும் நேரடியாக சென்று சந்திக்க சொன்னார். அந்த நிர்வாகிகளை எல்லாம் கூட நான் கடந்த 1 மாத காலத்திற்கு முன்பு கூட நான் நேரடியாக சென்று சந்தித்தேன். அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை என்னிடத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த இடத்தையெல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலேயே வந்து நிறைய பட்டறைகளுக்கு நான் சென்றேன். அப்புறம் சென்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல பட்டறைகளில் ஆட்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவங்களுக்கு வந்து வேலை இல்லை. வேலை இல்லாமல் அவங்க வந்து வேறு தொழிலும் அவங்களுக்கு தெரியாது. அந்த தொழிலை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு வேறு தொழிலும் தெரியாது. ஆகவே இப்படிப்பட்ட அந்த தொழிலாளர்களை கடந்த 10 ஆண்டு காலமாக அதிமுகவினர், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய, அதாவது அந்த தொழில் வந்து வலிமை இழந்து மிகப்பெரிய அளவில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடிய அளவுக்கு வந்து அந்த தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி என்று எடுத்துக்கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே பல்வேறு வளர்ச்சிக்குண்டான கட்டுமான பணிகளை, அடிப்படை பணிகளை, மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்த ஒரு ஆட்சி என்று சொன்னால் அது தலைவர் கலைஞருடைய ஆட்சி தான். 36க்கும் மேற்பட்ட ரயில்வே உயர்மட்ட மேம்பாலங்கள் திமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டன. இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் எடுத்துக்கொண்டால் அவிநாசி சாலையில் இருக்கக்கூடிய தண்டுமாரியம்மன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் திமுக ஆட்சியில் 1972 76 வரை ஆட்சி செஞ்சப்போ அந்த பாலம் கட்டப்பட்டன. வடகோவை ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டன. அதே மாதிரி ஒண்டிப்புதூர் அருகில் இருக்கக்கூடிய ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் திருச்சி சாலையில் முதன்மையான மேம்பாலம், மிக முக்கியமான மேம்பாலம் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி வந்து ஓப் காலேஜ் பகுதியில் பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் அந்த மேம்பாலம் கட்டப்பட்டன. நீலம்பூர் புறவழிச்சாலை, உக்கடம் புறவழிச்சாலை, உக்கடம் மேம்பாலம், இப்போ திமுகனுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை சொன்னால் சொல்லிகிட்டே போகலாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த மாநகரத்தில் 90% மேம்பாலங்கள் கட்டி முடித்து மக்களுக்கு அர்ப்பணிப்பு செய்த ஒரே ஒரு ஆட்சி தலைவர் கலைஞர் ஆட்சி தாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், கோவை மாநகராட்சி பகுதியில் மேம்பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. கரும்புக்கடை ஆற்றுப்பாலத்திலிருந்து உக்கடம் வரைக்கும் வந்து ஒரு மேம்பாலம். 2016ஆம் ஆண்டு நான் சட்டப்பேரவை உறுப்பினராக நான் பொறுப்பேற்ற பொழுது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து அந்த புத்தகத்தில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அந்த புத்தகத்தில் வந்து அந்த உக்கடம் மேம்பாலத்திற்கு உண்டான அந்த பணிகள் தொடங்கப்பட்டதாக அறிவிப்பு வந்தது. ஆனால் இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் பாலப்பணிகள் தொடங்கினாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உக்கடத்தில் வந்து நீண்ட நெடுங்காலமாக
பாரம்பரியமாக பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்காக குடியிருந்த நம்முடைய சாதாரண அருந்ததிய மக்கள், இந்த நகரத்தையே தங்களுடைய வாழ்வாதாரமாக நம்பியிருந்த அந்த மக்களை அப்புறப்படுத்திவிட்டு இந்த நகரத்துக்கே வெளியிலேயே அனுப்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய அளவில் தங்களுடைய வாழ்க்கையே இன்றைக்கு சீரழிந்து போய்விட்டது என்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் அந்த மக்களை இந்த அரசு வஞ்சித்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை இந்த அரசிற்கு. தொலைநோக்கு பார்வை இல்லாமல் ஊழல் ஒன்றையே, முறைகேடு ஒன்றையே தன்னுடைய வாழ்நாள் சாதனையாக வைத்து ஊழலாட்சித்துறை அமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா அவசரமாக அந்த பாலத்தை கட்டுறாங்க. அதனால் மிகப்பெரிய அளவில் எனக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னென்னா, எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கு சந்தேகம் என்னென்னா, அந்த பாலத்தில் முறைகேடுகள் செய்வதற்காகத்தான் இந்த ஆட்சியினுடைய அற்ப நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. 9.5 வருஷமாக எந்த வேலையுமே நடக்கலை. ஆனால் இந்த 9.5 வருஷத்துக்கு பின்னாடி தான் அந்த பாலப்பணிகளையே வேகப்படுத்தி இருக்கிறாங்கன்னு கேட்டால், அதற்கு அந்த பாலத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதிகளே முறைகேடுகளை செய்வதில் தான் இந்த ஆட்சியாளர்கள் ஆர்வத்தனம் காட்டி வருகின்றார்கள். அந்த கட்டுமான பணிகள் எந்த பொறியாளர்களுமே அங்கே இல்லைங்க. தான் தோன்றித்தனமாக அந்த கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நான் கூட நேரடியாக அந்த பாலப்பணிகள் நடைபெறுகின்ற இடத்தை முழுக்க ஒரு நாள் 2 மணி நேரம் நான் சுற்றி பார்த்தேன். எந்த பாதுகாப்புமே இல்லைங்க. அங்கு பணி செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு என்ன பாலம் கட்டுறங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு தான் தோன்றித்தனமாக எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. டெண்டர் விட்டு உடனடியாக டெண்டர் கமிஷன் வாங்கி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை முறைகேடு செய்வதற்காக, ஊழல் செய்வதற்காகத்தான் இன்றைக்கு எஸ்பி வேலுமணி இது போன்ற பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். இதில் எந்த தொலைநோக்கு திட்டமும் இல்லை, எந்த விதமான மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டமே கிடையாது. அவசரமாக அவசர கதியில் கட்டப்படுகிறது என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பலத்த சந்தேகம் மட்டுமல்ல, அடித்து சொல்லுகிறார்கள். இந்த பாலத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடைபெறுகிறது. ஊழல் நடைபெறுவதற்குத்தான், முறைகேடுகள் நடைபெறுவதற்குத்தான் இந்த பாலங்கள் கட்டப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு இந்த மக்கள்கிட்ட எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நானும் இதை பதிவு செய்ய விரும்புகின்றேன். அது மட்டும் இல்லைங்க, 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் தலைவர் கலைஞர் அவர்கள் அரசாணை வெளியிடப்பட்டு இன்றைக்கும் பாலப்பணிகள் நடைபெறாமல் இருக்கிறது என்று சொன்னால், SIHS காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணி அது நடக்கிறதில்ல. நீலிக்கோணாம்பாளையம் ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள் அதுவும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. ஓப் காலேஜ் பகுதி, அந்த பகுதி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பகுதி. தண்ணீர் பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழிற்சாலைகள் நிறைய இருக்குது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினமும் பயணிக்கக்கூடிய அந்த சாலையில் கட்டப்பட்ட அந்த மேம்பாலம் பாதியில் நிற்குது. இப்படி எல்லா பாலப்பணிகளுமே கிடப்பில் போட்டு அவசர கதியில் கடந்த ஓராண்டு காலமாக இந்த பாலப்பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால், முழுக்க ஊழலுக்காகவே இந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை மக்கள் மத்தியிலே நான் பதிவு செய்கின்றேன்.